நீயும் என் பொண்ணு மாதிரி தான். நமக்குள்ள என்ன இருக்கு? சத்யா, நீ ஆர்த்தி உயிரை காப்பாத்திருக்க. நாங்க உனக்கு கடமைப்பட்டிருக்கோம். இல்ல ஆண்டி, நான் பணத்துக்காக வரல. சத்யா, குடும்பத்தை ஊர்ல விட்டுட்டு சென்னையில நீ தனியா இருக்க. வயசு பொண்ணு, ரூம் வாடகை, சாப்பாட்டு செலவு, உனக்கு 1008 செலவு இருக்கும். அதனால நான் உன்னை தப்பாவே நினைக்கலமா. தயங்காதம்மா. உனக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த பணத்தை வச்சுக்கோ. சார் சார், நான் ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்றேன். நான் பணத்துக்காக இங்க வரல சார். நான் ஆர்த்திக்கு செஞ்ச உதவிக்கு, அந்த மனிதாபிமானத்துக்கு தயவு செஞ்சு வேலை பேசாதீங்க சார். எனக்கு கஷ்டமா இருக்குது. I'm sorryமா. சார், நான் உதவின்னு கேட்டது வேலை விஷயமா சார்? எனக்கு நீங்க ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அதுதான் பெரிய உதவியா இருக்கும். இத கேட்கதா சார் நான் வந்தேன். அட, அவ்வளவுதானே. என்ன வேலை வேணுமா சொல்லு. சார், இது என்னோட ரெஸ்யூம் சார். வெரி குட்மா. எல்லா எக்ஸாம்ஸ்லயும் நல்ல மார்க் வாங்கியிருக்க. யூ ஆர் a bright student. ஆமா சார், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா. அட, நலன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல பல பிரான்ச்சஸ் இருக்கு. அதுல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிரான்ச்ல அங்க அக்கவுண்ட்ஸ்ல ஒரு வேகன்சி இருக்கு. நீங்க சத்யாக்கு ஒரு நல்ல வேலையா கொடுங்கங்க. நல்ல சம்பளமா போட்டு கொடுங்கப்பா. ஓகே ஓகே, என் பொண்ணே சொல்லிட்டா. அப்புறம் என்னம்மா, நாளைக்கே வந்து அக்கவுண்ட் செக்ஷன்ல சேர்ந்துரு. ஆனா நான் இவரோட ஈவென்ட் கம்பெனில சேர்ந்தாதான் செல்வநாயகியோட வீட்டுக்கு போக முடியும்.